அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஆடி மாத கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது சுக்கிரன் புதன் 2 கிரகங்கள் சிம்மராசிக்கு பெயர்ச்சியாளர்கள். ஆடி மாதம் 3ஆம் தேதி புதன் பெயர்ச்சியும், ஆடி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சியும் சிம்மராசிக்கு வருகிறது. ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள். சனி பகவான் கன்னிராசிக்கு 6வது வீட்டில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆடி மாத மழை அளவு எப்படி இருக்கும் என்பதை காணலாம். மேட்டாங்காடு வானம் பார்த்த பூமியில் வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மேகாதிபதி சுக்கிர பகவான் கடகராசியிலும் சிம்மராசியிலும் சஞ்சாரம் செய்யும்போது இந்த ஆடி மாதம் புயல் சின்னம் உருவாகக்கூடிய வாய்ப்புண்டு. கடந்த வருஷம் வானம் பார்த்த பூமியில் பயிர் பண்ணவர்கள், மேட்டுக்காட்டு வெள்ளாமை பண்ணவர்கள் போட்ட முட்டுவலி செலவுக்கு வருமானம் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து போனதாய் காண முடிகிறது. இந்த ஆண்டு அப்படி கிடையாது. ஆனி மாதம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஆடி மாதமும் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு. மேட்டுக்காட்டு வெள்ளாமை இந்த மாதம் ஓரளவு நன்றாக இருக்கும். விவசாயிகளுக்கு சிறப்பு. கன்னி ராசியின் அதிபதி புதன் முதல் 3 நாட்கள் 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 11வது வீட்டின் லாபஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் 1, 2, 3 மூத்த உடன்பிறப்புகள் வழியிலும், இளைய உடன்பிறப்புகள் வழியிலும், தாய் மாமன்கள் வழியிலும் நீங்கள் அவர்கள் பேச்சை நம்பி எந்த காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. உடன் பிறந்தவர்கள் தாய் மாமன் வழியில். ஆடி மாதம் 3ஆம் தேதி விரயத்திற்கு 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். பெரும்பாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியில் கேது இருக்கும்போது மன சிந்தனை ஒரு குழப்பமாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு மன சிந்தனை கன்னிராசி என்பளுக்கு ஒரே குழப்ப நிலையாக இருக்கும். ஜென்மராசியிலே கேது வரும்போது ஒரே விரக்தி. குடும்ப நபர்கள் 5-6 பேர் இருந்தாலும் அவரெல்லாம் விட்டுட்டு தனிமையில் நீங்கள் எதையோ ஒன்று யோசித்து கொண்டிருப்பீர்கள். அப்படியே அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் வெட்டி வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புதனுடைய நிலை சமாதானம் சமரச நிலை கன்னிராசியில் கேது வரும்போது உங்களுக்கு சமாதானம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. 12வது வீட்டிலே புதன் வரும்போது உங்கள் ராசிக்கு அவரே தான் தொழில்ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அவர் 12வது வீட்டிலே சனி பகவான் பாதியில் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த மாதம் சமாதானமாக சமரசமாக போகணும். நீங்கள் வெட்டி வெடுக்குன்னு மற்றவர்களிடம் பேசுனீங்கன்னா வேலையில் சங்கடங்கள் வரும். தொழிலில் சிக்கல் விரயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய அளவு இந்த மாதம் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடனை வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம், கடனை வாங்கி ஒரு நேரம் தொடங்கலாம் அப்படின்னு கடன் வாங்காமல் இருப்பது கன்னிராசி என்பளுக்கு நல்லது. உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை பத்திரமா முதலீடு செய்யுங்க. நகை எடுப்பது, நிலபல சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள். கையிலேயே பணம் இருந்தாலும் உடனே விரயமாகிவிடும். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கன்னிராசி என்பளுக்கு பெரும்பாலும் கடன், நோய், பகை இதெல்லாம் பெரும்பாலும் அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கும். கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது ஒரு மனிதனுடைய சுய உழைப்பால், சுய சம்பாத்தியத்தால் ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு வீட்டு மனையாச்சும் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம். இந்த மாதிரி நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஏனோ தானோ அப்படின்னு கன்னிராசி என்பர்கள்
இந்த கால நேரத்தை விட்டிங்கன்னா அடுத்தது வந்து இன்னும் சில மாதங்களில் சனி பகவான் வந்து கிடுகிடுன்னு உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே போய் அமரப்போகிறார். அதன் பிறகு வந்து கண்டகச்சனி, அப்புறமேட்டி அஷ்டமச்சனி என்று கோச்சாரத்திலே கிரக நிலை உங்களுக்கு சாதகமில்லாமல் போயிடும். கன்னிராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய இன்னொரு 7 மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது பெயர் புகழ் மதிப்பு மரியாதையுடன் வாழக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். கன்னிராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்ம ராசியிலே கேது இருக்கும்போது விரக்தியான எண்ணங்கள் தான் தோன்றும். எதை யோசித்தாலும் கன்னிராசி என்பளுக்கு ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. கேது பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி. செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமாதிபதி, குரு பகவான் வந்து கலத்தரக்காரகன், அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. செவ்வாயும் குருவும் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் பாக்கியத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கும். இந்த வெட்டு வெடுக்குன்னு பேசுகிறது, கோவப்படுறது, மற்றவர்கள் வந்து எடுத்து எறிந்து பேசுகிறது, இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் நீங்கும். பாக்கியத்திலே செவ்வாய் வரும்போது உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய பூர்வீக சொத்து, தாத்தா சம்பாதித்தது, உங்கள் தந்தை சம்பாதித்தது, பூர்வீக சொத்து பத்திரங்கள் சார்ந்த உள் உரிமைகளை நீங்கள் வந்து தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் தந்தைக்கு அந்த சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சண்டை சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் இருக்கின்ற பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவில் போய் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வெகு தொலைவில் போய் சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி என்பளுக்கு உண்டு. கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரமாக போய் வீடோ மனையோ நிலமோ வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். விரையாதிபதி 11வது வீட்டிலே இருக்கும்போது கன்னிராசிக்கு உபஜயஸ்தானத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு அரசு சார்ந்த காரியங்களில் வெற்றி லாபம் உண்டு. அதே மாதிரி உங்கள் தந்தையாருடைய உடன் பிறந்தவர்கள், சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள், அவர்கள் வழியிலும் வெற்றி வாய்ப்புகள் லாபங்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து முயற்சி செய்யலாம், தேர்வு எழுதலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கன்னி ராசி என்பதற்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூத்த உடன்பிறப்புகள் சொல் பேச்சு கேட்டு செயல்பட்டால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கடும் விரயங்கள், பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். பெரிய அளவு சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ராகுவால் உங்களுக்கு தொந்தரவுகள் நீங்குகிறது. கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் அல்லது நீங்கள் சந்திக்க போகிற நபர்கள், உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்கள் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இனிமேட்டு வந்து ஏமாற்றங்கள் பெரிய அளவு கன்னிராசி என்பளுக்கு நீங்குகிறது. 7ஆம் வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நாகதோஷம் நிவர்த்தியாகிறது. திருமண தடை நீங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், முதல் தாரமாக இருந்தாலும் சரி 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் பாருங்கள். இந்த மாதம் வந்து செட் ஆகும். அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து குரு செவ்வாய் கூட்டணி பாக்கியத்தில் இருக்கும்போது குழந்தை வரம் கன்னிராசி என்பளுக்கு உண்டு. செவ்வாய் குரு பாக்கியத்திலே கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வேலுண்டு வினையில்லை. கன்னிராசி என்பர்கள் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. 3வது வீட்டை 3 கிரகங்கள் பார்த்து செய்யும்போது நீங்கள் வந்து மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. வீடு மனை நிலம் சொத்து இதன் வழியில் ஏற்பட்ட விரயச் செலவுகள் இந்த மாதம் குறையும். பெரும்பாலும் கன்னிராசி என்பளுக்கு சுகக்கேடு நீங்குகிறது. ஒரு பொறுமையாக எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க. உங்கள் ராசிநாதன் தான் சுய புத்திக்காரகன், அவரே தான் தொழில்காரகன். கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய ஆத்திர அவசரத்தனத்தால் சுய புத்தி இழக்கக்கூடிய நிலை நீங்களே ஏற்படுத்தி கொள்கிறீங்க. 12வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் சுய புத்தியுடன் அறிவாற்றலுடன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாமே வசப்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.